ஒரு விஷயம் உங்களுக்கு ரிலேட் ஆச்சுன்னா மறக்காம கமெண்ட்ல தெரியப்படுத்தவும். அதாவது நம்ம ஒருத்தர் கூட நல்லா பழகிருப்போம். அவங்க எப்பேற்பட்ட மலை மாரி அவங்க ஜாதகமே தெரிஞ்சு வச்சிருப்பீங்க. நம்மள பத்தி இவளுக்கு நல்லா தெரியுன்றதே தெரிஞ்சுக்கிட்டு உங்ககிட்டயே வந்து ரொம்ப நல்லவங்க மாரி உருட்டு உருட்டுன்னு உருட்டுவாங்க. அப்ப என் மைண்ட்ல தோன்ற விஷயம், இன்னும் நீ என்ன பைத்தியக்காரனாவே நினைச்சிட்டு இருக்கல்லன்ற மாரி தான் இருக்கும். என்ன பார்த்து ஹஸ்பண்ட் அடிக்கடி ஒண்ணு சொல்லுவாரு, "இவ்ளோ நல்லவளா இருக்க, அதுவும் மண்டையில மொளகா அரைச்சுட்டு போயிடுவாங்கன்னு." சிம்பு சார் டயலாக் மாரி தான். அப்போ புரியல, இப்போ புரியுது, இப்போ புரியுதுன்ற மாரி தான் இருக்கும். இந்த மாரி உங்கள இன்னும் பைத்தியக்காரனாவே நினைச்சு உருட்டுன்னு உருட்டுன்னு உருட்டுறவங்க உங்க லைஃப்ல யாரும் இருந்தாவோ, இல்ல ஒரு காலத்துல இருந்தாங்க அப்படின்னா மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. நம்ம வீட்டு சென்ட்ராஸுக்கு இந்த நைட் டின்னருக்கு இட்லி, தோசை, உப்புமா, பொங்கல்லாம் குடுத்தா அவருக்கு நிறையவே இருக்காது. இது பகல்ல குடுத்தா கூட சாப்பிட்டுருவாரு. ஆனா நைட்ல அவருக்கு சாதம், குழம்பு, பொரியல், முட்டை ஆம்லெட், அப்பளம் இருந்தா தான் மனசுக்கு நிம்மதியா இருக்கும். ஆனா நான் எப்பல்லாம் நைட்டு வந்து டிஃபன் செய்றேனோ, அப்பல்லாம் வந்து ஒரு குட்டி சண்டை வச்சுட்டு நான் மூஞ்சி தூக்கி வச்சுப்பேன். இன்னைக்கு என்ன சமாதானப்படுத்தும் வகையில் ஒரு அன்பின் முத்தங்கள குடுத்துட்டு போயிட்டுருக்காரு. கரடிக்கு அப்படி என்ன ஒரு ஆனந்தம் பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு வெறும் தோசை, சட்னி மட்டும் கிடையாது. தோசை கூட சாம்பார், 2 விதமான சட்னி, துவையல் இதெல்லாம் இருக்கிறதுனால சார் வந்து குஷி ஆயிட்டாரு. உங்க வீட்ல எப்படி நைட்டு டின்னருக்கு டிஃபன் சாப்பிடுறவங்களா, இல்ல சாப்பாடு சாப்பிடுறவங்களான்றத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க.